மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் தலைமையிலே பொறுப்பேற்ற திராவிட மாடல் அரசு கடந்த காலங்களில் முடக்கப்பட்டிருந்த அர்ச்சகர் பயிற்சி பள்ளி, ஓதுவார் பயிற்சி பள்ளி, தவில் நாதஸ்வர பயிற்சி பள்ளி, திவ்ய பிரபந்த பாடசாலை, சைவ வைணவ பயிற்சி பள்ளிகள் முழுவதுமாக முடங்கியிருந்த நிலையில் அந்த பயிற்சி பள்ளிகளை எல்லாம் புனரமைத்து அந்த பயிற்சி பள்ளிகளில் பயிற்சி அளித்து கடந்த ஆண்டு அர்ச்சகர் பயிற்சி பள்ளியில் 94 பேரும், ஓதுவார் பயிற்சி பள்ளியில் 4 பேரும் என்று 98 பேருக்கு கடந்த ஆண்டு பயிற்சி முடித்தவர்களுக்கு சான்றிதழ் வழங்கிய நிகழ்ச்சி நடந்தேறியது. அதன் தொடர்ச்சியாக இந்த ஆண்டு கடந்த ஆண்டு பயிற்சி பள்ளியிலே சேர்ந்தவர்களும் அர்ச்சகர் பயிற்சி பள்ளிக்குண்டான ஓராண்டு பயிற்சியும் மற்ற பயிற்சிகளுக்குண்டான 3 ஆண்டு பயிற்சிகளும் முடித்த சுமார் 115 பேர்களுக்கு இன்றைக்கு மனமகிழ்ச்சியோடு இந்த சான்றிதழ்களை வழங்குகின்ற நிகழ்வு இரண்டாயிரம் ஆண்டுகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்ற இந்த போராட்டத்தின் வெற்றியாக இன்றைய நாளில் பயிற்சி முடித்து 115 மாணவர்கள் இந்த பயிற்சி சான்றிதழை பெறுகின்ற சாதனையாக திராவிட மாடல் அரசு, குறிப்பாக தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவருடைய முன்னெடுப்பால் இந்த நல்லதொரு சூழல் இன்றைக்கு நிலவியிருக்கின்றது. இதில் பெண் அர்ச்சகர்கள் மாத்திரம் 11 பேர் இன்றைக்கு பெண் அர்ச்சகர்கள் சான்றிதழ் கிடைக்கப் பெறுகின்றார்கள். இது இரட்டிப்பு மகிழ்ச்சி. அனைத்திலும் அனைவரும் சமம், ஏற்றத்தாழ்வுகள் அற்ற சமுதாயம் காண வேண்டும் என்று நம் முன்னோர்கள் ஆண்டாண்டு காலமாக போராடி வந்த போராட்டத்தின் விளைவு இன்றைய 11 பெண்கள் அர்ச்சகர்களாக பயிற்சி முடித்தது மகிழ்ச்சிக்குரிய ஒரு தருணம். இந்த 115 பேரில் அர்ச்சகர் பயிற்சி பள்ளியில் முடித்தவர்கள் 97 பேர், அதில் 86 ஆண்கள், 11 பெண்கள். ஓதுவார் பயிற்சி பள்ளி முடித்தவர்கள் 9 பேர்கள், நாதஸ்வரம் மற்றும் தவில் பயிற்சி முடித்தவர்கள் 9 பேர்கள். இந்த 115 பேரும் அனைத்து திருக்கோயில்களிலும் தேவாரம், பன்னிசை, மங்கள இசை முழங்க உங்களுடைய பணியை நீங்கள் தொடர வேண்டும் என்று இந்த நல்ல நேரத்தில் துறையினுடைய அமைச்சர் என்ற வகையில் நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பயிற்சி பள்ளிகள் அனைத்தும் சிறப்போடு செயல்படுவதற்கு முழு ஒத்துழைப்பை நல்கி தொடர்ந்து இந்த பயிற்சி பள்ளியை கண்காணித்து வருகின்ற துறையினுடைய செயலாளருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியையும், துறையினுடைய ஆணையாளருக்கு மனமார்ந்த நன்றியையும், துறையினுடைய கூடுதல் ஆணையர் சுகுமார் அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றியையும், இந்த துறையை கவனித்து வருகின்ற துறையினுடைய கூடுதல் ஆணையாளர் அரிப்பிரியா அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இதுவரையில் நியமிக்கப்பட்ட பெண் ஓதுவார்கள் இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு 11 திருக்கோயில்களில் பெண் ஓதுவார்கள் பணியாற்றி கொண்டிருக்கின்றார்கள் என்ற மகிழ்ச்சியை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். இந்து சமய அறநிலைத்துறையை பொறுத்தளவில் அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகராகலாம் என்ற திட்டத்தின் கீழ் சுமார் 29 அர்ச்சகர்களை இந்த திராவிட மாடல் அரசு நியமித்திருக்கிறது என்பதை இன்றைக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். இந்து சமய அறநிலைத்துறையின் சார்பில் கலை, பண்பாட்டு, அறிவியல் கல்லூரிகள் 9 கல்லூரிகளில் 11,535 பேர் பயிலுகிறார்கள். ஒரு பல் தொழில்நுட்ப கல்லூரியில் 677 பேர் பயின்று கொண்டிருக்கின்றார்கள்.
தமிழகத்திலே இருக்கின்ற இந்து சமய அறநிலையத்துறையின் கீழ் இயங்குகின்ற பள்ளிகள் 25இல் 10,736 பேர் பயின்று கொண்டிருக்கின்றார்கள். ஒட்டுமொத்தமாக தமிழகத்தில் இந்து சமய அறநிலையத்துறையின் சார்பில் நடத்தப்படுகின்ற பள்ளி கல்லூரிகளில் 22,947 பேர் பயின்று கொண்டிருக்கின்றார்கள் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். அறம் காக்கும் பணியில் கல்லூரி பள்ளிகளை நடத்தி மாணவர்களுக்கு தேவையான கல்வியை கொடுப்பதும் ஒரு அறம் என்ற வகையில் இதற்கு முழு ஒத்துழைப்பும் ஊக்கமும் திராவிட மாடல் ஆட்சியின் நாயகன் மாண்புமிகு தளபதி அவர்கள் வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்ற மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்கிறேன். இந்த ஆட்சி வருவதற்கு முன்பு ஏற்கனவே இருந்த அர்ச்சகர் பயிற்சி பள்ளியாகட்டும், ஓதுவார் பயிற்சி பள்ளியாகட்டும், தவில் நாதஸ்வர பயிற்சி பள்ளியாகட்டும், வேத ஆகம பாடசாலைகளாகட்டும், 4000 திவ்ய பிரபந்த பள்ளிகளாகட்டும், எந்த பள்ளிகளும் செயல்பாடு இல்லாமல் நிலையில் இருந்தது. இந்த 2 ஆண்டுகளில் 200க்கும் மேற்பட்ட மாணவ செல்வங்கள் இந்த பயிற்சி பள்ளியிலே பயிற்சி முடித்து சான்றிதழ் பெற்றிருப்பதை பெருமையாக கருதுகிறோம். தற்போது இந்த பயிற்சி பள்ளிகளில் தொடர்ந்து இந்த ஆண்டும் கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட மாணவ செல்வங்கள் 98 பேர் அளவிற்கு பயிற்சி மேற்கொண்டு வருகிறார்கள் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். துறையின் சார்பிலே நடத்தப்படுகின்ற பள்ளி மற்றும் கல்லூரிகளில் கிட்டத்தட்ட 107 கோடி ரூபாய் செலவில் 167 பணிகள் பள்ளிகளுக்கு தேவையான கட்டமைப்பு வசதிகளை உருவாக்கி தர இந்து சமய அறநிலையத்துறை பணிகளை மேற்கொண்டு நடத்தி வருகின்றது. அதேபோல் கல்லூரிகளில் 54 பணிகள் 83 கோடியே 33 லட்சம் ரூபாய் செலவில் பள்ளிகளுக்கு அந்த மாணவ செல்வங்களுக்கு தேவையான ஆய்வகங்கள், அதேபோல் தேவையான நூலகங்கள் மற்றும் கட்டமைப்பு வசதிகளை, குடிநீர் வசதி, கழிப்பிட வசதி போன்ற அனைத்து வசதிகளையும் ஏற்படுத்தி தருகின்ற ஒரு ஆட்சியாக இந்த ஆட்சி திகழ்ந்து கொண்டிருக்கின்றது. அந்த வகையிலே இந்த கல்லூரியிலே படிக்கின்ற பிள்ளைகளுக்கு முதலாவதாக பழனியிலே காலை சிற்றுண்டி திட்டத்தை தொடங்கினோம். முதலாவதாக மதிய சிற்றுண்டி திட்டத்தை தொடர்ந்து காலை மதியம் 2 வேளைகளிலும் 4500 பிள்ளைகளுக்கு தினந்தோறும் உணவு வழங்குகின்ற ஒரு மகத்தான திட்டத்தை முதலில் கொண்டு வருவதற்கு மாண்புமிகு தமிழக முதல்வர் அறிவித்தபடி தற்போது சிறப்பாக இந்த 2 கல்லூரிகளிலும் காலை மதிய உணவு திட்டம் தொடர்ந்து சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். அர்ச்சகர் நலம் காக்கின்ற அரசாக இந்த அரசு கொரோனா காலங்களில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எப்படி தமிழக அரசு உதவிக்கரம் நீட்டியதோ அதேபோல் அர்ச்சகர்களுக்கும் ரூபாய் 4000ஐயும் ஒரு மாதத்திற்கு தேவையான மளிகை பொருட்களையும் வழங்கிய அரசு இந்த அரசு என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். இந்த ஆட்சி வந்த பிறகுதான் அர்ச்சகர்களுக்கு ஆண்டுதோறும் புத்தாடைகள் வழங்குகின்ற திட்டத்தை கொண்டு வந்தோம். ஆண்டுதோறும் 10 கோடி ரூபாய் செலவில் இந்த புத்தாடைகளை கட்டணமில்லாமல் அர்ச்சகர்களுக்கு வழங்குகின்றோம் என்பதை பெருமிதத்தோடு தெரிவித்துக் கொள்கிறோம். அதேபோல் ஓய்வூதிய பணித்தொகை சுமார் 3000 4000 ரூபாயாக உயர்த்தி வழங்கிய அரசு மாண்புமிகு தமிழக முதல்வர் அரசு என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். அதேபோல் ஒருகால பூஜை திட்ட அர்ச்சகர்களுக்கு மாதந்தோறும் ரூபாய் 1000 ஊக்கத்தொகையாக 17,000 அர்ச்சகர்களுக்கு மாதந்தோறும் வழங்கிக் கொண்டிருக்கின்ற அரசு மாண்புமிகு தமிழக முதல்வர் தலைமையிலே இருக்கின்ற இந்த அரசு என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகுதான் அர்ச்சகர் நலத்தை காக்கின்ற வகையில் சுமார் 89 குடியிருப்புகளை ரூபாய் 136 கோடி ரூபாய் செலவில் 86 திட்டப்பகுதிகளில் 500 அர்ச்சகர்களுக்கு வீடுகள் கட்டுகின்ற பணியையும் இந்த ஆட்சி வந்த பிறகுதான் மேற்கொண்டு வருகின்றோம்.
இந்த ஆட்சி வந்த பிறகு ஒருகால பூஜை திட்டத்தின் கீழ் இருக்கின்ற அர்ச்சகர்களுக்கு அவர்களுடைய பொருளாதார சூழ்நிலையை கருதி அந்த கல்லூரி படிப்பை தொடருவதற்காக கடந்த ஆண்டு 400 மாணவ செல்வங்களை தேர்வு செய்து தலா ஒரு மாணவனுக்கு 10,000 ரூபாய் என்று 400 பேருக்கு கடந்த ஆண்டு வழங்கினோம். மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் தொடங்கப்படுகின்ற திட்டம் தொடங்கப்படுவதோடு விட்டுவிடக் கூடாது என்று தொடர்ச்சியாக அந்த திட்டத்தை வழிநடத்துவதிலும் முன்பை விட பயனாளிகள் அதிகப்படுத்துவதையும் வாடிக்கையாக கொண்டிருக்கின்ற ஒரு முதலமைச்சர் என்பதால் கடந்த ஆண்டு 400 என்றால் இந்த ஆண்டு 500 பேர்களுக்கு வழங்குங்கள் என்று இந்த ஆண்டு 500 மாணவ செல்வங்களுக்கு ரூபாய் 10,000 வழங்கியிருக்கின்றோம். முதுநிலை ஓய்வூதியம் பெறும் அர்ச்சகர்களுக்கு முதன்முறையாக இதுவரையில் எந்தவிதமான அவர்களுக்கு கருணை கொடையும் இல்லை. மாண்புமிகு தமிழக முதல்வர் ஆட்சி ஏற்பட்ட பிறகுதான் ரூபாய் 1000 கருணை கொடையாக இந்த ஆட்சி முதுநிலை ஓய்வு பெற்ற அர்ச்சகர்களுக்கு வழங்கி வருகின்றோம். அதேபோல் ஆண்டிற்கு ஒரு முறை முழு உடற்பரிசோதனை, அர்ச்சகர் நலன் நன்றாக இருந்தால்தான் பக்தர்கள் நலன் காக்கப்படும் என்பதை கருத்திலே கொண்டு அர்ச்சகர்களுக்கு விலை இல்லாமல் கட்டணம் இல்லாமல் முழு உடல் பரிசோதனை திட்டத்தை கொண்டு வந்து அந்த திட்டம் மாவட்ட வாரியாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றது என்பதை பெருமிதத்தோடு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். இப்படி பல்வேறு நலத்திட்டங்களை நன்மை பயக்கின்ற இந்த அரசுக்கு முட்டுக்கட்டையாக தடைக்கற்களாக பல்வேறு வகைகளில் பல்வேறு தொந்தரவுகள் தொல்லைகள் இருந்தாலும் தடைக்கற்களை எல்லாம் படிக்கற்களாக மாற்றி இந்த துறையை ஒன்றியத்திலேயே தமிழகத்தில் ஒளிமிளிர செய்கின்ற மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றியையும் பாராட்டுதலையும் வாழ்த்துதலையும் துறையின் சார்பிலே தெரிவித்துக் கொள்கிறோம். சார், கொஸ்டின் கேக்குதா சார்? அதுக்கு தானே வந்திருக்கீமா? இல்ல நான் சொல்றது கேக்குதான்னு கேட்டேன். கேக்குதுமா, நல்லா கேக்குது. இப்போ இங்க அர்ச்சகர் ஓதுவார் பள்ளிகள்லாம் இருக்குல்ல சார், நாதஸ்வரம் தமிழ், இதுக்கு இவ்வளவு படிப்பு முடித்திருக்கணும் அப்படின்னு ஏதாவது நம்ம வச்சிருக்கிறோமா? 8வது 10வது முடிச்சிருக்கணும், இல்ல இவ்வளவு வயசு இருந்தாதான் அவங்களை எடுத்துக்கணும் அப்படின்னு? 13 வயது நிரம்பியவர்களாக இருக்க வேண்டும், 8ஆம் வகுப்பு படித்தவர்களாக இருக்க வேண்டும். இது 2 தான் வருகின்ற பயிற்சி பள்ளியிலே சேருகின்றவர்களுக்கு உண்டான அளவுகோல். ஜாதி மதம் இனம் என்பது இந்துக்களாக இருக்க வேண்டும். இப்போ இவங்க பயிற்சி முடிச்சிருக்காங்கன்னா அடுத்து அவங்களுக்கு அந்த போஸ்டிங்கோ இல்ல அவங்களுடைய பணிகளுக்கு என்ன திட்டமிடல் வச்சிருக்காங்க? இதைத்தான் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தொலைநோக்கோடு இந்த பயிற்சி முடித்த பிள்ளைகளுக்கு உடனடியாக துணை அர்ச்சகர்களாக திருக்கோயிலே நியமனம் செய்வதற்கு ஒரு குறிப்பிட்ட தொகை நிர்ணயித்து அந்த தொகைக்கு அவர்களை துணை அர்ச்சகர்களாக நியமிப்பதற்கு அரசாணை பிறப்பிக்கப்பட்டது. அந்த அரசாணையை எதிர்த்து நீதிமன்றத்திலே வழக்கு தொடர்ந்திருக்கின்றார்கள். நீதிமன்றத்துடைய வழக்கினை முறையாக தொடர்ந்து கண்காணித்து நிச்சயம் அதில் நல்லதொரு தீர்ப்பை பெறுவோம். பெற்றவுடன் ரூபாய் 8,000 அளவிற்கு மாதத்திற்கு ஊக்கத்தொகையாக வழங்குவதற்கு அந்த அரசாணையிலே கோடிட்டு காட்டப்பட்டிருக்கின்றது. அந்த பணியையும் விரைவில் நிறைவேற்றுவதற்குண்டான அனைத்து முயற்சிகளையும் மேற்கொண்டு வருகின்றோம். சார், இந்த படிக்கிற வயசுல இருக்கக்கூடிய, அதாவது 8வது முடிச்சிருக்கக்கூடியவங்களோ இல்ல சரியா முடிக்காதவங்க அதை தாண்டி படிக்கணும்னு ஆசைப்பட்டாலோ இல்ல அவங்க சின்ன பசங்களா இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் இருக்கக்கூடிய பள்ளிகள்லயே படிக்கிறதுக்கு வாய்ப்புகள் ஏற்படுத்தி தரதுக்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கா? இந்த அர்ச்சகர் பயிற்சி பள்ளி இதில் பயிற்சி பெறுபவர்களுக்கு கல்வி கற்பதற்குண்டான எந்த தடையும் இல்லை. இந்த பயிற்சி பள்ளிகளே அவர்கள் பள்ளிகளுடைய அன்றாட நடவடிக்கைகளுக்கு குந்தம் ஏற்படாத வகையில்தான் இவர்களுக்கு நேரத்தை ஒதுக்கி தந்திருக்கின்றோம். ஆகவே இந்த பிள்ளைகள் இந்து சமய அறநிலையத்துறை சார்பிலே படிக்கின்ற பள்ளிகளில் படிப்பதற்கு முன்வந்தால் அவர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.
அதான் சொல்லிட்டேன், அவங்க விரும்புகிற நேரம்னு சொல்லிட்டேன். இப்போ நம்ம இந்த பணி நியமனத்துல ஏதாவது சிக்கல் இருக்கா இல்ல இடையூறு இருக்கா, அரசு ஏதாவது கண்டறிஞ்சிருக்கிறாங்களா? ஏன்னா இவங்க எல்லாருமே ஓதுவார் நியமனம் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கின்றது. ஓகே. அதேபோல் தவில் மற்றும் நாதஸ்வர பயிற்சி முடித்தவர்களுக்கு தொடர்ந்து எந்தெந்த கோவிலில் அந்த பணியிடங்கள் நிரப்பப்படாமல் இருக்கின்றதோ அதற்கு முறையாக நேர்காணல் நடத்தி அந்த பணிகளை நிரப்பி வருகின்றோம். அர்ச்சகர் நியமனத்தை பொறுத்தளவில் தற்போது நீதிமன்றத்தில் இந்த வழக்கு நிலுவையில் இருக்கின்றது. இந்த அர்ச்சகர் நியமனம் தொடர்பான நல்லெண்ணம் கொண்டோர்கள் பல வழக்குகளை தொடர்ந்து அந்த வழக்குகள் அனைத்தும் இப்பொழுது ஒருங்கிணைந்து உச்ச நீதிமன்றத்தில் அந்த வழக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கின்றது. இந்த மாத இறுதிக்குள் அந்த வழக்கு விசாரணைக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. அதற்குண்டான விசாரணைக்கு வருகின்ற பொழுது அரசின் சார்பிலும் துறையின் சார்பிலும் எடுத்து வைக்கப்படுகின்ற வாதங்களை குறித்து நம்முடைய மூத்த வழக்கறிஞர்களோடு தொடர்ந்து கூட்டங்களை நடத்தி கொண்டிருக்கின்றோம். நிச்சயமாக நீதிமன்ற தீர்ப்பு என்பது நியாயத்தின் பக்கம், அர்ச்சகர்களுடைய நியமனத்தின் பக்கம் இருக்கும் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் தொடர்ந்து இது குறித்து பணிகளை மேற்கொண்டு வருகின்றோம். திருவண்ணாமலை தீபத்துக்கு ஏற்பாடு ஸ்டார்ட் ஆயிடுச்சானே? இன்று கூட இந்த நிகழ்ச்சியை முடித்துவிட்டு மாண்புமிகு தமிழக முதல்வருடைய உத்தரவுக்கேற்ப அந்த மாவட்டத்துடைய அமைச்சர் அண்ணன் வேலு அவர்கள் தலைமையிலே தீப ஏற்பாடுகள் குறித்த நிகழ்ச்சியை, தீப ஏற்பாடுகளுக்கு செய்ய வேண்டிய பணிகளை ஆய்வு செய்வதற்காக திருவண்ணாமலைக்கு செல்வதற்கு இருக்கின்றேன். சூரசம்ஹாரம் நிகழ்ச்சி வரலாற்றிலே இல்லாத அளவிற்கு லட்சோப லட்ச மக்கள் தமிழகத்தில் எங்கு திரும்பினாலும் முருகா என்ற கோஷம் கோடிக்கணக்கிலே கேட்டாலும் அபய குரலாக, அநாத ரட்சகராக, ஆபத்தில் காப்பவராக இருக்கின்ற முதல்வர் அவர்கள் போதிய முன்னேற்பாடுகளை செய்து தந்து அனைத்து இடங்களிலும் சூரசம்ஹாரத்தை வெகு சிறப்பாக மக்கள் கொண்டாடுகின்ற வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டது. குறிப்பாக திருச்செந்தூரிலே 8 லட்சத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் குவிந்தாலும் எந்த விதமான அசௌகரியமும் இல்லாமல் அந்த சூரசம்ஹார நிகழ்ச்சியை வெற்றிகரமாக முடித்து காட்டினோம். அதேபோல் திருவண்ணாமலை தீபத் திருவிழாவிலையும் துறை சார்ந்த நம்முடைய செயலாளர், நம்முடைய ஆணையாளர், கூடுதல் ஆணையாளர்கள், அந்த மாவட்டத்துடைய அமைச்சர், நம்முடைய மாண்புமிகு தமிழக முதல்வர் அவருடைய வழிகாட்டுதல் படி நம்முடைய துணை முதல்வர் அவர்கள் ஏற்கனவே கடந்த மாதம் நேரடியாக கிரிவல பாதைக்கு ஆய்வுக்கு வந்து அவரும் ஒரு ஆய்வுக் கூட்டத்தை மேற்கொண்டிருக்கின்றார். ஆகவே இந்த ஆண்டு 35 லட்சம் பக்தர்கள் வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. அதற்கு தேவையான அனைத்து அடிப்படை வசதிகளையும் நிறைவேற்றி பெரு மகிழ்ச்சியோடு இந்த தீபத் திருவிழாவை நடத்தி காட்டுவோம். முதலாவதாக தேர் வெள்ளோட்டம் நடைபெற்றது. அதிலே 1000 கணக்கான பக்தர்கள் பங்கேற்றார்கள். அந்த தேர் வெள்ளோட்டமும் வெகு சிறப்பாக நடந்தது என்பதையும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம்.